அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். உழைப்பு 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 என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கூறியது போல் தினமும் ஒவ்வொரு நொடியும் மக்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த மக்கள் பணிகளை பற்றி காணலாம். இது என்று முதல்வர். இந்த ஆண்டு முதல் அனைத்து கல்வி சேர்க்கைகளிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான சிறப்பு இடஒதுக்கீடு முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதை பற்றியும் மேலும் ஜூலை 26ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 26, 2021 ஜூலை 26ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் டோக்கியோ நகரில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் நம் மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உதவியுடன் தமிழ்நாடு கூடைப்பந்தாட்ட கழகத்தால் தயாரிக்கப்பட்டு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவால் இயற்றி இசையமைக்கப்பட்ட வென்றுவா வீரர்களை என்ற பாடலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். ஜூலை 26ஆம் தேதி தமிழாசிரியராக தம் பணியினை தொடங்கி தமிழ் சமூகத்தின் ஆசிரியராக விளங்கிய தமிழறிஞர் முதுமுனைவர் இரா இளங்குமரனார் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தமிழையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த முதுபெரும் அறிஞரான ஐயா இளங்குமரனார் அவர்களின் மறைவு தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். இலக்கணச் செழுமையும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழ் மொழியை, அதன் பண்பாட்டை தமிழர்களின் இல்லந்தோறும் நிலைநிறுத்துவதற்காக தனது 94வது அகவையிலும் தொடர்ந்து பணியாற்றியவர் இளங்குமரனார் அவர்கள். வடமொழி பிறமொழி ஆதிக்கத்திலிருந்து தமிழை பாதுகாக்கும் முனைப்புடன் சமஸ்கிருத மந்திரங்களை முற்றிலும் தவிர்த்து 4000த்திற்கும் மேற்பட்ட திருமணங்களை திருக்குறள் ஓதியும் தமிழில் வாழ்த்தியும் நடத்தி வைத்தவர் ஐயா இளங்குமரனார். அடுத்தடுத்த தலைமுறைகளிலும் தமிழ் தழைத்திருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் 500க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். பழந்தமிழர் வாழ்வியல் அடிப்படையில் உடல் நலன் காக்கும் முறைகளையும் அவர் தொடர்ந்து கடைபிடித்து நலவாழ்வு வாழ்ந்து அவற்றை இன்றைய இளைஞர்களும் பின்பற்றும் வழிமுறைகளை கற்றுத்தந்தவர். இளங்குமரனார் அவர்களின் உடை போலவே அவரது உள்ளமும் தூய்மையானது. அயராது அவர் மேற்கொண்ட தமிழ் பணி போற்றுதலுக்குரியது. ஐயா இளங்குமரனாரின் மறைவால் வாடும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையிலும் தனிப்பட்ட முறையிலும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் போல என்றென்றும் நிலைத்திருக்கும் ஐயா இளங்குமரனாரின் இரவா புகழ் என குறிப்பிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 26ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 968 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தடய அறிவியல் துறையில் இளநிலை அறிவியல் அலுவலர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 62 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழ்நாட்டின் 2வது திருநங்கை எஸ்ஐயாக சிவன்யா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிவன்யாவுக்கான பணியாணையை வழங்கியுள்ளார். அவருடன் டிஜிபி சைலேந்திரபாபுவுடன் இருந்தார். இது குறித்து சிவன்யா கூறுகையில், காவல் துணை ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதன் மூலம் எனது சந்தோஷத்திற்கு எல்லை இல்லை. இதன் மூலம் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்ற எனது நீண்ட நாள் கனவு நிறைவேறியுள்ளது என தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை ஜூலை 26ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக தன்னிடம் வழங்கப்பட்ட 1,08,87,715 முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஜூலை 26ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் திட்டம் மற்றும் வளர்ச்சி துறையின் பணிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள துறைகளான பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை, மாநில வளர்ச்சி கொள்கை குழு, மதிப்பீடு மற்றும் செயல்முறை ஆராய்ச்சி துறை ஆகிய துறைகளின் செயல்பாடுகள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் மேம்படவும் விவசாயிகளுக்கு நலன் அளிக்கும் வகையிலும் தொழில் வளர்ச்சி சிறக்கவும் முறையான திட்டங்களை வகுத்து அவற்றின் செயல்பாட்டினை கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அரசு பணி நியமனங்களிலும் கல்வி வாய்ப்புகளிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் மற்றும் சீர்மரபினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 20% இடஒதுக்கீட்டிற்குள்ளாக வன்னியர்கள், சீர்மரபினர் மற்றும் இதர மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சிறப்பு ஒதுக்கீடு வழங்கி தமிழ்நாடு சட்டம் இயற்றியது. அச்சட்டத்தின் அடிப்படையில்
அரசு பணி நியமனங்களில் பின்பற்றப்பட்டு வரும் இன சுழற்சி முறையை திருத்தியமைக்க சட்ட வல்லுநர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தி நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என முதல்வர் சட்டப்பேரவையில் உறுதியளித்திருந்தார். அதன்படி சட்ட வல்லுநர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டு இந்த சிறப்பு ஒதுக்கீட்டை 26/2/2021 முதல் செயல்படுத்துவதற்கான அரசாணையை ஜூலை 26ஆம் தேதி வெளியிட்டு முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். இது மட்டுமின்றி இந்த ஆண்டு முதல் தொழிற்கல்வி உள்ளிட்ட அனைத்து கல்வி சேர்க்கைகளும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான மேற்கூறிய புதிய சிறப்பு ஒதுக்கீட்டு முறையின் அடிப்படையிலேயே நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஜூலை 26ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை மூலம் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் அடுத்த 10 ஆண்டுகளில் செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் மற்றும் போக்குவரத்து கழகங்களின் சேவைகள் குறித்தும் போக்குவரத்து துறை அலகுகளின் செயல்பாடுகள், குறிப்பாக 8 தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்த முதலமைச்சர் அவர்கள் அரசு பேருந்துகளின் பராமரிப்பினை மேம்படுத்தவும், தடங்களை மறு ஆய்வு செய்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பேருந்து சேவை மற்றும் வசதியினை மேம்படுத்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தகைசால் தமிழர் விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட என் சங்கரையா அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் காசோலையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இதை பற்றியும் மேலும் ஜூலை 27ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 27, 2021 தகைசால் தமிழர் விருதுக்கான விருதாளரை தேர்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் கலந்தாலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் இளம் வயதிலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மாணவ தலைவராகவும் சுதந்திர போராளியாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அரும்பணியாற்றியதுடன் தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றி சமீபத்தில் 100 வயதை அடைந்த தமிழர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என் சங்கரையா அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் இவ்வாண்டிற்கான தகைசால் தமிழர் விருதுக்கு அவரது பெயர் பரிசீலிக்கப்பட்டு அவருக்கு இவ்விருதினை வழங்க முடிவு செய்யப்பட்டது. தகைசால் தமிழர் விருதிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட என் சங்கரையா அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் வருகிற ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நடைபெறும் என சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 27ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் திருவள்ளூர் மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள வள்ளூரில் டோரண்ட் கேஸ் நிறுவனத்தால் நிறுவப்பட்டுள்ள சிட்டிகேட் நிலையம் மற்றும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 25 CNG நிலையங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இதன் மூலம் 5000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடவும் 33 லட்சத்திற்கு மேலான வீடுகளுக்கு குழாய் மூலமாக சமையல் எரிவாயு விநியோகம் செய்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பெட்ரோல் டீசலுக்கு மாற்று எரிபொருள் பயன்பாடு அதிகரிக்க வேண்டும் என்பதே கழக அரசின் நோக்கம். அதற்கு இந்த CNG நிலையங்கள் பங்களிக்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜூலை 27ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரகத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி கல்லூரிகளில் இளைஞர்களுக்கு தொழில் நெறி வழிகாட்டுதல், தொழிற்சாலைகளின் தேவைகளுக்கு ஏற்ப புதிய தொழில்நுட்ப நிலையங்களை உருவாக்குதல், அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களை புதிய தொழில்நுட்ப பிரிவுகளை தேவைப்படும் இடங்களில் துவங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஜூலை 27ஆம் தேதி சட்டப்பேரவை தலைவர் அறையில் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் 2/8/2021 அன்று கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 100ஆண்டு விழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திறப்பு விழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜூலை 27ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், மதுரை உலக தமிழ்ச் சங்கம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், செய்தி மக்கள் தொடர்பு துறை, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆகியவற்றில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், முன்மொழிவுகள் மற்றும் புதிய திட்டப்பணிகள் ஆகியவை குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ் மொழி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதோடு அயல் நாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வாழும் தமிழர்களிடையே தமிழ் பயன்பாட்டினை பரவலாக்கும் வகையில் புதிய முயற்சிகளை, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செயல்பட வேண்டும் எனவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். ஜூலை 28ஆம் தேதி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. இதை பற்றியும்
மேலும் ஜூலை 28ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 28, 2021 ஜூலை 28ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை காவேரி மருத்துவமனையில் இந்திய தொழிற்கூட்டமைப்பு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இணைந்து தனியார் நிறுவனங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் கூட்டாண்மை சமூக பங்களிப்பு நிதியின் மூலம் நடத்தும் இலவச கொரோனா தடுப்பூசி செலுத்தும் சேவையினை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஜூலை 28ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் திருவாரூர் மாவட்டம் பழவனக்குடி கிராமத்தைச் சேர்ந்த செல்வன் எஸ் மாதவ் அவர்கள் சந்தித்து தான் புதிதாக உருவாக்கிய கையடக்க கணினி மைய செயலாக்க கருவியை காண்பித்து வாழ்த்து பெற்றார். மேலும் செல்வன் எஸ் மாதவின் உயர் படிப்பிற்கும் ஆராய்ச்சிக்கும் அரசு உதவும் டெராபைட் இந்தியா என்ற நிறுவனத்தை தொடங்கியிருக்கும் அவர் நம் மாநிலத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஜூலை 28ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் செயல்பாடுகள், துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளின் முன்னேற்றம், புதிதாக செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் ஆகியவை குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஒலிம்பிக், சர்வதேச மற்றும் இந்திய அளவிலான போட்டிகளில் தமிழ்நாட்டைச் சார்ந்த விளையாட்டு வீரர்கள் அதிக அளவில் பங்கேற்று பதக்கங்கள் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் உலக தரத்திலான பயிற்சி வழங்கிடவும் விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திடவும் வேண்டும் என்று அறிவுறுத்திய முதலமைச்சர் அவர்கள் புதிதாக நடைமுறைப்படுத்த வேண்டிய விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். ஒவ்வொரு விளையாட்டிலும் திறமையும் ஆர்வமும் உள்ள கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு, உறைவிடம் மற்றும் தேவையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவதுடன் உயர் செயல்திறன் மிக்க பயிற்சி அளித்து பன்னாட்டு போட்டிகளில் பதக்கங்கள் வெல்வதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய வழிவகைகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜூலை 28ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, சமூக சீர்திருத்தத்துறை ஆகிய துறைகளின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மகளிர், குழந்தைகள், 3ஆம் பாலினர், மூத்த குடிமக்களின் பாதுகாப்பு, உரிமை மற்றும் நலனை உறுதி செய்திட வேண்டும் என்று அறிவுறுத்திய முதலமைச்சர் அவர்கள் பெண் கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்காக செயல்படுத்தப்படும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளில், குறிப்பாக திருமண நிதி உதவி திட்டங்களில் தகுதி வாய்ந்த பயனாளிகள் எவரும் விடுபடாமல் உரிய காலத்தில் பயன்களை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை போன்ற சமூக அவலங்களை களைய உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இது குறித்த விவரங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்றும் அதற்கான சட்டங்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடைபெறும் விழுப்புரம், திண்டுக்கல், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் தேனி மாவட்டங்களில் அதிக கவனம் செலுத்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் மற்றும் சத்துணவு திட்டம் மூலம் வழங்கப்படும் உணவு, உலர் உணவுப் பொருட்கள், சத்துமாவு, முட்டைகள் ஆகியவற்றை சுத்தமாகவும் உயர்தரமானதாகவும் வழங்குமாறு அறிவுறுத்தினார். குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையில் இந்திய அளவில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டாலும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் வரும் உயரக்குறைவு, மிகுந்த மெலிவுத்தன்மை, இரத்த சோகை ஆகிய குறைபாடுகள் அதிகம் காணப்படும் மாவட்டங்களை கண்டறிந்து சிறப்பு கவனம் செலுத்தி தமிழகத்தினை ஊட்டச்சத்து குறைபாடில்லா மாநிலமாக உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் பாதுகாப்பு தேவைப்படும் அனைத்து குழந்தைகளையும் கண்டறிந்து பராமரிப்பு இல்லங்கள் மூலம் சிறப்பான கல்வி அளிக்கவும் கேட்டுக்கொண்டார். கொரோனா நோய் தொற்று காரணமாக தாய் அல்லது தந்தை அல்லது இருவரையும் இழந்த குழந்தைகளை கண்டறிந்து தற்போது அறிவிக்கப்பட்ட வைப்புத் தொகை திட்டத்தில் பயன்பெற உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் திருநங்கையர் கல்வி அறிவு பெற்று சுயமாக இயங்கவும் பாதுகாப்புடன் வாழவும் தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் திருநங்கையர் நல வாரியத்தின் மூலம் மேற்கொண்டு அவர்களுக்கு சிறப்பானதொரு வாழ்க்கையை உருவாக்கிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 28ஆம் தேதி பெருநகர சென்னை மாநகராட்சியின் திருவிக நகர் மண்டலம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலபுரத்தில் அமைந்துள்ள சென்னை நடுநிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 17.37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஸ்மார்ட் வகுப்பறை கட்டடம், திருவிக நகர் பிரதான சாலையில் 2.28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2 ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையங்கள், பல்லவன் சாலையில் 19.41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நீத்தார் நினைவுக்கூடம் என மொத்தம் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து டான்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பில் 360 மகளிருக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினார். கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பில் 223 மாணவர்களுக்கு இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி பெறுவதற்கான ஆணைகளையும், பள்ளி கல்வி மாணவ மாணவியர்களுக்கு புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் மற்றும் மடிக்கணினிகள், பொதுமக்களுக்கு 4 சக்கர தள்ளுவண்டிகள், மீன்பாடி வண்டிகள்,
மாவு அரவை இயந்திரங்கள், 3 சக்கர மோட்டார் வாகனங்கள், மருத்துவ மற்றும் திருமண உதவிகள் ஆகிய நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கோவிட் தடுப்பூசி மையத்தையும் பார்வையிட்டார். மேலும் பூம்புகார் நகர் 1வது பிரதான சாலையில் அரசு மகளிர் கல்லூரி அமைய இருக்கும் இடத்தையும், வீனஸ் நகர் 5வது குறுக்கு தெருவில் 7.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் ஆண்கள் விடுதி கட்டிட பணியினையும், கணேஷ் நகரில் குடிநீர் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தால் நிறுவப்பட்டுள்ள நீரேற்று நிலையத்தையும், அப்பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ள இடத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஜூலை 29ஆம் தேதி பயிர் காப்பீட்டு கட்டணத்தை முன்பிருந்தபடியே மாற்றியமைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதினார். இதை பற்றியும் மேலும் ஜூலை 29ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 29, 2021 பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீட்டு கட்டணத்தில் ஒன்றிய அரசின் பங்களிப்பினை குறைக்கும் வகையில் உயர்ந்தபட்ச விகிதத்தை நிர்ணயிக்கும் முறையை நீக்கி மாநிலத்தில் உள்ள விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு முன்பு இருந்தபடி 49க்கு 49க்கு 2 என்ற விகிதத்தில் காப்பீட்டு கட்டண பங்கினை திரும்ப மாற்றியமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையில் விவசாயிகளின் பொருளாதாரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டில் சாகுபடி பரப்பளவினை அதிகரித்தல், ஒரு முறைக்கும் மேல் சாகுபடி செய்யும் பரப்பினை இரட்டிப்பாக்குதல் மற்றும் உணவு தானியங்களின் உற்பத்தி திறனை அதிகரித்தல் ஆகிய 3 தொலைநோக்கு பார்வையுடன் வேளாண்மைக்கென தனி வரவு செலவு திட்ட அறிக்கையை நடப்பாண்டு முதல் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விவசாயிகளுக்கு ஆதரவு அளிக்கும் முக்கிய திட்டங்களில் ஒன்றான பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தினை தமிழ்நாடு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என்றும், தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட சீரிய முயற்சிகளினால் காப்பீடு செய்யப்பட்ட பரப்பளவும் பதிவு செய்துள்ள விவசாயிகளின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது என்றும் தனது கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் காப்பீட்டு கட்டண மானியத்தில் ஒன்றிய அரசின் பங்கினை 49 விழுக்காட்டிலிருந்து பாசன பகுதிகளுக்கு 25 விழுக்காடாகவும், மானாவாரி பகுதிகளுக்கு 30 விழுக்காடாகவும் குறைத்து நிர்ணயித்திருப்பதால் 2016 முதல் 2017இல் 566 கோடி ரூபாயாக இருந்த மாநில அரசின் பங்கு 2020 முதல் 2021இல் 1918 கோடி ரூபாயாக, அதாவது 239 விழுக்காடு அளவிற்கு அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பெருந்தொற்று உள்ள இந்த காலகட்டத்தில் மாநில அரசின் நிதிச்சுமை அதிகரித்து வரும் நிலையில் இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவது தமிழ்நாடு அரசுக்கு சவாலாகவும் கடினமாகவும் உள்ளது என்றும், ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கை இத்திட்டத்தின் நோக்கத்தையே முடக்கியுள்ளதாகவும் அவர் தனது கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலங்கள் மத்திய தொகுப்பிற்கு அளிக்கும் மருத்துவ படிப்புக்கான இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கும் ஒன்றிய அரசின் முடிவு தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக திமுகவின் சமூக நீதி போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தினோம். மாண்புமிகு பிரதமர் அவர்களை நான் நேரில் சந்தித்த போதும் வலியுறுத்தினேன். திமுக தொடர்ந்த வழக்கில்தான் சென்னை உயர்நீதிமன்றம் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை இருக்கிறது என்ற சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியது. 2021-22 கல்வியாண்டிலிருந்து 4000 ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்கப் போவதை திமுகவின் சட்ட ரீதியான போராட்டம் உறுதி செய்திருக்கிறது. 27% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றாலும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது அழுத்தமான கோரிக்கை. சமூக நீதியை காக்கும் உறுதியான போராட்டத்தை திமுகவும் இந்த அரசும் தொடர்ந்து நடத்தும். சமூக நீதியை மக்கள் நீதி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜூலை 29ஆம் தேதி தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் நடைபெற்ற பயிற்சி நிறைவு அணிவகுப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றார். அந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், காவல்துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும், மக்களை காக்கும் மகத்தான பணிக்கு தங்களை காவல்துறையினர் ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். மேலும் அனைவரின் தாங்கி பிடிக்கும் நிலமாக இருங்கள், தாகம் தணிக்கும் நீராக இருங்கள், உயிரூட்டும் காற்றாக இருங்கள், அனைவருக்கும் பொதுவான வானமாக இருங்கள், தீயவை பொசுக்கும் தீயாக இருங்கள், எப்போதும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதில் உறுதியாக இருங்கள், மொத்தத்தில் மக்களின் காவல் அரணாக இருங்கள், அனைவருக்கும் எந்த நல்வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விழா பேருரையாற்றினார். முன்னதாக இவ்விழாவில் முதலமைச்சர் உள்ளரங்கு, வெளியரங்கு மற்றும் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிகளில் சிறந்து விளங்கிய பயிற்சித்துறை கண்காணிப்பாளருக்கு பதக்கங்களையும், ஒட்டுமொத்த பயிற்சியில் சிறந்து விளங்கிய பயிற்சித்துறை கண்காணிப்பாளருக்கு டிஜிபி சிறப்புகளையும் வழங்கினார். மேலும் 10.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த சைபர் பயிற்சி வளாகம் கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். சென்னை ரேலா மருத்துவமனையில் தழும்பில்லா ரோபோட்டிக் கல்லீரல் தான அறுவை சிகிச்சை மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தார்.
மேலும் மருத்துவ வளர்ச்சி அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்து பிணிகள் போக்கப்பட வேண்டும். மருத்துவத்துறையின் கட்டமைப்பை வளப்படுத்தும் வகையில் திமுக அரசின் செயல்பாடுகள் அமையும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். ஜூலை 29ஆம் தேதி திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதி அடிப்படையில் 90 பத்திரிகையாளர்கள் மீது போடப்பட்ட அவதூறு வழக்குகளை திரும்பப் பெற முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை கூடுதலாக எந்த தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு நீட்டிக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். இதை பற்றியும் மேலும் ஜூலை 30ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 30 2021 ஜூலை 30ஆம் தேதி பிற்போக்குத்தனங்களும் பெண்ணடிமைத்தனமும் முடைநாற்றம் வீசிக்கொண்டிருந்த காலத்தில் புரட்சி கனலாய் வாழ்ந்த இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரான மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையாரின் 136வது பிறந்தநாள். பெண்கள் அனைத்து உரிமைகளோடும் வாழ பாலின சமத்துவமிக்க சமுதாயம் படைப்போம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். ஜூலை 30ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கலைவாணர் அரங்கத்தில் 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்றதையொட்டி நடைபெற்ற 50வது ஆண்டு பொன்விழாவில் இந்தியா பாகிஸ்தான் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த போர் வீரர்கள் மற்றும் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் குடும்பத்தினரை பாராட்டி நினைவு பரிசாக இந்தியா பாகிஸ்தான் போரின் நினைவு முத்திரை பொறிக்கப்பட்ட தஞ்சாவூர் தட்டினை வழங்கி கௌரவித்தார். முன்னதாக விழாவில் தென்மண்டல இந்திய ராணுவ தளபதி திரு ஏ அருண் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் வெற்றி தீபத்தை வழங்கினார். இவ்விழாவில் தலைமைச் செயலாளர், பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை செயலாளர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 30ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் 18 அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களில் பதிவு செய்துள்ள 50,000 தொழிலாளர்களுக்கு 10,69,86,950 ரூபாய்க்கான திருமண நிதியுதவி, மகப்பேறு நிதியுதவி, கல்வி உதவித்தொகை, கண்கண்ணாடி, ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் ஓய்வூதிய நிலுவைத் தொகையாக 24,09,02,000 ரூபாயும் என மொத்தம் 34,78,88,950 ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜூலை 30ஆம் தேதி நிதித்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசின் வரவு செலவு திட்டம் தயாரிப்பதில் நவீன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், எளிய மற்றும் பேச்சு வழக்கு மொழியில் குடிமக்களுக்கான வரவு செலவு திட்டம் வெளியிடப்பட வேண்டும், தணிக்கை தடைகள் எழாத வண்ணம் தணிக்கை முறைகளை வலுப்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை ஏற்படுத்திட வேண்டும், ஓய்வூதியதாரர்களின் குறைகளை விரைந்து களைய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தினார். மேலும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நன்கொடையாக பெறப்பட்ட 500 கோடி ரூபாயில் 305 கோடி ரூபாய் கொரோனா நோய் தொற்று பணிகளுக்கு செலவிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 30ஆம் தேதி அரசியல் தலைவர்கள் மீதான அனைத்து அவதூறு வழக்குகளையும் ரத்து செய்து அதன் மீதான நடவடிக்கைகளையும் கைவிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார். ஜூலை 31ஆம் தேதி கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். இதை பற்றியும் மேலும் ஜூலை 31ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 31 2021 ஜூலை 31ஆம் தேதி காலை தொல்காப்பிய பூங்காவில் உடற்பயிற்சி மேற்கொண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். மேலும் நாம் ஒவ்வொருவரும் நமது பணியில் செலுத்தும் கவனத்தில் சிறு அளவேனும் நம் உடல் நலத்தை பேணுவதிலும் செலுத்த வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும். உடல் நலனும் உள்ள நலனும் தான் உண்மையான செல்வங்கள் என தனது ட்விட்டர் பக்கத்திலும் பதிவிட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 31ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் பொதுத்துறை சார்பில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் 70.75 லட்சம் ரூபாய் செலவிலும், மதுரை மாவட்டம் மதுரை ரயில் நிலையம் அருகில் 86.35 லட்சம் ரூபாய் செலவிலும் கட்டப்பட்டுள்ள முன்னாள் படை வீரர்கள் நல அலுவலகத்துடன் கூடிய மைய கட்டிடங்களை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இதன் பின்னர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக கட்டடத்தை காணொலி காட்சி மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 31ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் உறவை தவிர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசின் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழாவில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் ஒரு மாபெரும் தொட்டுப்பர் அவளை தவிர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசின் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழாவில் கொரோனா விழிப்புணர்வு குறும்படம் அடங்கிய குறுந்தகட்டினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து கொரோனா விழிப்புணர்வு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார். மேலும் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவிக்கப்பட்ட மாஸ்க் அப் டிஎன் என்ற ஹேஷ்டாக்கை இளைஞர்கள் மத்தியில் பிரபலப்படுத்தும் நோக்கில் ஷேர் சாட் செயலியை வெளியிட்டார். இதையடுத்து கொரோனா விழிப்புணர்வு பதாகைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார்.
மேலும் பொதுமக்களிடையே குறித்த முழுமையான விழிப்புணர்வை ஏற்படுத்த LED பொருத்தப்பட்ட பிரச்சார வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஜூலை 31ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசு அலுவலர்களுக்கு சிறப்பான பயிற்சிகளை அளிப்பதன் மூலம் அவர்களது பணித்திறனை மேம்படுத்தி மக்கள் பயன்பெறும் வகையில் சேவைகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். போட்டித் தேர்வுகளில் தமிழக மாநில மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெறும் வகையில் பல்வேறு சிறப்பு பயிற்சிகளை வடிவமைத்து அரசு பயிற்சி நிலையங்கள் மூலம் வழங்க வேண்டும். தமிழக மாணவர்களிடையே மத்திய மாநில அரசு பணிகள் தொடர்பான போட்டித் தேர்வுகள், தகுதிகள், தேவையான பயிற்சிகள் குறித்த விழிப்புணர்வை முதலில் ஏற்படுத்த வேண்டும். குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகள் மூலம் அரசு பணியிடங்களில் முன்னுரிமை வழங்க வேண்டும். தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் அனைத்து துறைகளிடமும் இணையதளம் மூலம் தகவல் பெறும் வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மாநில அரசுகளின் ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள முதுகலை மருத்துவ சேர்க்கையில் தற்போதுள்ள நிலையை தொடர வலியுறுத்தியும் தேசிய மருத்துவ ஆணையத்தின் முதுகலை மருத்துவ கல்வி வரைவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாண்புமிகு மன்சுக் மண்டேவியா அவர்களுக்கு கடிதம் எழுதினார். ஆகஸ்ட் 1, 2021 ஆகஸ்ட் 1ஆம் தேதி உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு மகளிரும் குழந்தையும் நலமுடன் வாழ்ந்தால் மாநிலம் செழிக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து செய்தியை வெளியிட்டார். மேலும் தாய்க்கும் சேய்க்கும் பல நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி மக்கள் நலனில் இந்த அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. தாயும் சேயும் நலமுடன் வாழ இத்தருணத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் பயன் தரும் வகையில் அமையும்படி நிதிநிலை அறிக்கையை தயாரிக்க அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் விவசாயத்துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கையையும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை பற்றி அடுத்த வாரமும் என்று முதல்வர் நிகழ்ச்சியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.